அனைவருக்கும் வணக்கம் ஷெடோஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் நேற்றே போட வேண்டியது என்ன ஆச்சு அப்படின்னா இன்றைக்கி 31. சரி இன்றைக்கி அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு தூங்கிட்டேன். அப்புறம் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் தெரியுது இன்றைக்கி 1ஆம் தேதி அப்படிங்கிறது. என்ன நாள்னு கூட தெரியாமல் தான் இருக்கேன். ஏன்னா லீவ் விட்டதில் என்ஜாய்மெண்ட்டில் என்ன நாள்னு கூட தான் தெரியாமல் இருக்கேன். ஸோ அதுக்கு வந்து என்ன மன்னிச்சுக்கோங்க. ஸோ இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போன மாதம் ரிலீஸ் ஆன அனிமீஸ் தமிழ் டப்பில் வந்து கம்ப்ளீட்டாகி ரிலீஸ் ஆகிருக்கும்ல, ஆன்கோயிங்கில் இருக்கிறது இல்லை, கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடிய அனிமீஸ் தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இதில் வந்துட்டு ஒரே ஒரு அனிமி மட்டும் ஆன்கோயிங்கில் இருக்கிறது தான், ஆனால் இல்லாத மாட்டம் தான். ஸோ அதுதான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கரம் போட்டுச்சுக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா ஆல்ரெடி நான் சொன்னது தான், நம்ம சேனல் ஆல்ரெடி சைக்கிளில் கிடக்குது. ஸோ அதுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணால் நீங்கள் எதாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்றணும். ஸோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் இதுக்கு தாங்க. ஸோ இதுக்கு வேலை நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம இப்போ மொத்ததாக பார்க்க போகிறது அப்படிங்கிறது டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 தான். ஸோ இந்த சீசன் 4 பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 2 கோர் ரிலீஸ் ஆச்சு. ஸோ கோர் 1 கோர் 2ன்னு. ஸோ இதில் வந்துட்டு இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 2 கோருமே முடிஞ்சு போச்சு. அதாவது கோர் அப்படின்னா பார்ட்ஸு. ஸோ பார்ட் 1ல் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 24 எபிசோடில் 12 எபிசோட் பார்ட் 1லேயும், பார்ட் 2ல் ஒரு 12 எபிசோட் ஆக மொத்தம் 24 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 24 எபிசோடுமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா தமிழ் டப்லேயே இருக்குப்பா. ஸோ அதனால் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. இதில் வந்துட்டு உண்மையாக நல்லா தான் இருக்கும். நீங்கள் சீசன் 3 முடியுமே பார்த்த டாக்டர் ஸ்டோனை விட இந்த சீசன் 4ஓட டாக்டர் ஸ்டோனோட கடைசி சில எபிசோட்ஸ் எல்லாமே உண்மையிலே விறுவிறுன்னு கொண்டு போயிருப்பானுங்க. நமக்கு வந்துட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஆர்வத்திலேயே நமக்கு வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். ஸோ அடுத்தடுத்த எபிசோட் டக்குன்னு போவோம். ஸோ அந்த லெவலில் சும்மா பயமாக பண்ணியிருப்பானுங்க. அதுவும் கடைசி எபிசோடு முந்தைய எபிசோடெலாம் வச்சுருப்பானுங்க பாருங்கள். அப்படியே லைட்டாக மனசு லைட்டாக உருக்கிருச்சுன்னே சொல்லலாம். ஒரு வேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது யாருனால அந்த மனசு உருக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்டில் போட்டு போங்க. அப்படி ஒரு வேளை பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. உண்மையிலே எபிசோட்ஸ் பயங்கரமாக தான் பண்ணியிருக்கானுங்க. அதோட பார்க்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி வச்சுருங்கப்பா. ஏன்னா சீசன் 4 வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது ஃபைனல் சீசன் தான். ஆமாங்க, ஏன்னா அதுக்கடுத்து ரிலீஸ் ஆக போகிற சீசன் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்டோனோட ஃபைனல் சீசன் காத்துக்கிட்டு இருங்க. நம்ம இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் கோல் டு ஃபியூச்சர். ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டைட்டிலே தெரிஞ்சிருக்கு. இது வந்துட்டு ஒரு ஃபுட்பால் பேஸ் பண்ண அனிமி தான். ஸோ இந்த ஒரு அனிமே பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீசன் 1 வந்துட்டு தமிழ் டப்பில் இருக்குது. அதுவும் ஆக மொத்தம் 13 எபிசோட்ஸ். இந்த 13 எபிசோட்ஸுமே தமிழ் டப் பண்ணியிருக்கானுங்க. ஸோ ஒரு வேளை தமிழ் டப்பில் ஒரு வேளை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இதையும் ஒரு கமெண்ட்டை போட்டு போங்க, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது. ஸோ இது வந்துட்டு ஃபுட்பால் பேஸ் பண்ணி இருக்கிறதுனால வந்துட்டு ப்ளூ லாக். ஸோ இது மட்டும் அளவுக்குலாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரில. ஸோ பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மட்டுமே இல்லாமல் இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சீசன் 2 இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து கமெண்டில் போட்டு போங்க. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் சரியாக தெரில. ஏன்னா சீசன் 1 மட்டும் தான் தமிழில் பண்ணியிருக்கானுங்க. ஸோ சீசன் 2 இருக்கா என்ன எனக்கு இன்னும் சரியாக தெரியல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா வந்து கமெண்டில் போட்டு போங்க சீசன் 2 இருக்குது அப்படிங்கிறத. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படிங்கிறது கிளேவேஜ். ஸோ இது பேர் கரெக்டாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படியே டைட்டில் கூட போட்டு பார்த்துக்கோங்க. அதாவது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு அனிமையோட ஒன்லைன் ஸ்டோரி அப்படிங்கிறது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இவனுங்க வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு கிடக்கும். ஆனால் இந்த மனுஷங்க வந்துட்டு மான்ஸ்டர்ஸ் எங்கே அட்டாக் பண்ணிட போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வந்துட்டு அட்டாக் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அங்கே இருக்கிற டீமன் லேண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிடுவான். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்மளை அட்டாக் பண்ண அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டை பார்க்க வரங்க பேரில் நாட்டையும் முடிச்சு தள்ளிடுவான். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டோட ராஜாவோட குழந்தையா பிரின்ஸ் இளவரசர் இருப்பார்ல, ஸோ அவரை வந்துட்டு எப்படி வந்துட்டு பார்த்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரி போகும். ஸோ இது வந்துட்டு உண்மையிலே நல்லா தான் இருக்கும். நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. ஸோ இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அவர் வேலை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களோட இது அனுபவத்தை வந்து அப்படியே கமெண்டில் போட்டு போங்க. ஆனால் உண்மையிலே இந்த ஸ்டோரி உண்மையிலே நல்லா தான்ப்பா இருக்குது. அதுவும் நல்ல கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு அடுத்ததை பார்ப்போம். விண்ட் பிரேக்கர் சீசன் 2. ஸோ இந்த ஒரு சீசன் 2 வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு சில பிரச்சனைலாம் இருந்துச்சு. அதாவது கிரென்ச் ரோலில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் டப் வந்துருச்சுன்னு சொல்லிட்டானுங்க. ஆனால் தமிழ் டப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிடையல. ஸோ அது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சில இதுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனைனால இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு எல்லாத்துக்குமே இதை வந்துட்டு இப்போ தமிழ் டப்பில் காமிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் கூட நம்ம ஷார்ட்ஸில் போட்டதுக்கு வந்துட்டு கமெண்டில் போட்டிருந்தாரு, ப்ரோ இன்னும் கிரென்ச் ரோலில் வரவே இல்லை அப்படிங்கிற மாட்டோம். ஸோ இப்போ வந்து அது சரியாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மெயினாக பார்க்க வேண்டியது ஃபஸ்ட்டு 2 எபிசோடு, அதாவது கீழோட ஃபைட்டு. ஸோ அதுக்கட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடைசியாக இருக்கக்கூடிய கடைசி எபிசோட்ஸு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாக்கிமாவோட மாக்கிமாவும் பேர் எதாவது சொல்லுவாங்களே, ஸோ அவங்க வந்துட்டு பார்க்கறதுக்கு அந்த பொண்ணு மாட்டம் இருக்கிற அந்த பையனோட பேக் ஸ்டோரியில் சொல்லியிருப்பானுங்க பாருங்கள். சும்மா உண்மையிலே ஹார்ட் டச்சிங்காக இதாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அது வந்துட்டு நல்லா பண்ணியிருப்பானுங்க. அதுவும் சண்டைலாம் வச்சுருப்பானுங்க பாருங்க, சொல்லவே தேவையில்லை. சும்மா பயங்கரமாக பங்கம் பண்ணி விட்டுருப்பானுங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஸோ இந்த சீசன் 2 தமிழ் டப்லேயே இருக்குது. ஆக மொத்தம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த சீசன் 2 அப்படிங்கிறது வந்துட்டு 1 to 12 எபிசோட்ஸு.
ஸோ இப்போ இந்த 12 எபிசோட்ஸுமே தமிழ் டப்பில் இருக்குது. ஸோ சீசன் 1 ஆல்ரெடி தமிழ் டப்பில் தான் இருக்குது. அது வந்துட்டு ஒரு 13 எபிசோட்ஸு. ஆக மொத்தம் இப்போ வந்துட்டு சீசன் 1 சீசன் 2 சேர்த்து வச்சு 25 எபிசோட்ஸ் இருக்குது. பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருங்க, உண்மையாக நல்லா தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் டோக்கியோ ரிவெஞ்சர்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துங்கப்பா. இதில் இப்போ அடுத்ததாக பார்க்க போகிறது அப்படிங்கிறது கேஷா கூட. ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நம்ம வந்து கிவர்ஸ்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டே எப்படி இந்த ஸ்ட்ரைக்கிங் ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்துட்டு நான் வந்துட்டு இது வந்துட்டு கிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஆனால் இதோட உண்மையான பேர் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கேஷா கூட. ஸோ இதில் வந்துட்டு கிவர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஹீரோ அவங்க டீமோட்ஸோட பேர் தான் இந்த மாட்டம் இருக்கும். அதாவது அந்த டீமோட பேர் கிவர்ஸ் அப்படிங்கிற மாட்டோம். ஸோ ஸ்டோரி ஆன்லைன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு சின்ன வயசுலேருந்து பார்த்துக்கிட்ட ஒருத்தர். ஸோ அவர் வந்துட்டு நம்ம ஹீரோவுக்கு அப்பா ஒரு இடத்துல வந்து பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவரை வந்துட்டு அவனை ஒருத்தர் கொலை பண்ணிடுவான். ஸோ அது வந்துட்டு நம்ம ஹீரோ தான் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த ஸ்பீக்கர் அதாவது வானத்தில் இருப்பாங்க. ஸோ அதாவது வானத்தில் இருக்க மனுஷங்க வந்துட்டு தப்பு பண்ணாங்க அப்படின்னா அவங்களை வந்து கீழே போட்டுருவானுங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு குழின்னு நினச்சிட்டு இருப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது வந்துட்டு குழி இல்லை, உண்மையான பூமி தான். ஸோ அவங்க வந்துட்டு மேலே பறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வாழ்ந்துட்டு இருக்க மனுஷங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு இந்த மேலே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே குப்பையை இந்த பூமியில் தான் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு பூமியில் இருக்கக்கூடிய குப்பை எல்லாமே சேர்ந்து ஒரு இதான மான்ஸ்டர்ஸாக மாறும். இந்த ஒரு மான்ஸ்டர்ஸ் அழிக்கிறவங்கள தான் கிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்துட்டு எப்படின்னா இந்த ஒரு பொருள் அதாவது பொருளுக்கு சில முக்கியத்துவம் கொடுப்பாங்கல்ல. அதாவது இப்போ வந்துட்டு எத்தனை தான் பொருள் அவங்க வாங்கி கொடுத்தாலுமே கூட அவங்களோட சென்டிமெண்டலான ஒரு பொருள்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அது வந்துட்டு அவங்க யார் எது வேணாலும் கொடுத்ததா இருக்கலாம். ஸோ அந்த மாட்டம் இருக்கிற சென்டிமெண்டலான பொருளுக்கு வந்துட்டு ஒரு விதமான மேக்மா அப்படிங்கிற ஒரு பவர் வரும். ஸோ அந்த ஒரு பவர் மூலயமா அந்த ஒரு பொருள் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி ஸோ அது வந்துட்டு அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே போட்டு தள்ள உதவும். ஸோ இது வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய மனுஷங்க உயிர் வாழ்கிறதுக்காக இந்த கிவர்ஸை நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த மான்ஸ்டர்ஸை வந்து அழிக்கிறதுக்காக. ஸோ அது இந்த பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி போகும். நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் மேலே போனானா இல்லையா, அவனை பார்த்துக்கிட்ட ஒரு கொன்னவனை பிடிச்சி தண்டனை கொடுத்தானா இல்லையா, ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு அங்கே மேலே இருக்கவங்க பழி வாங்கினானா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஆமாம், இது ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன்ல. நம்ம ஹீரோ கீழே விழுகும்போது அங்கே மேலே இருக்க எல்லாத்து மேலேயும் வெஞ்சன்ஸை வளர்த்துக்கிட்டு தான் கீழே விழுந்திருப்பான். ஸோ அதனால மேலே இருக்க ஒருத்தனி உசுரோட விட மாட்டேன்டா அப்படின்னு சவால் விட்டு தான் விழுந்திருப்பான். ஸோ அதனால் வந்துட்டு மேலே இருக்கணுங்க நம்ம ஹீரோவுக்கு எதிரி தான். ஸோ இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 கோர் இருக்குது சீசன் 1ல். ஆக மொத்தம் 24 எபிசோட்ஸு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கோர் 1 வந்து ரிலீஸ் ஆகி முடிச்சிச்சு. அதாவது 12 எபிசோட்ஸு. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு ஐ திங்க் 13வது எபிசோடு வரும்னு நினைக்கிறேன். நம்புவோம், வந்தால் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பயிர் விட்டு கற்றுக்கிட்டு இருக்கியா, அதில் வந்துட்டு பங்கு எதுவும் பண்ணாமல் தான் சரி தான். ஸோ நீங்கள் ஒரு பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பார்த்துங்க கேஷே கூட உண்மையாக நல்லா தான் இருக்கும். அப்புறம் இது வந்து தமிழ் டப்லேயே இருக்குது, பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துருங்க. இப்போ நம்ம கேட்டகரிஸாக பார்க்க போகிறது அப்படிங்கிறது ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமி தான். ஸோ இது வந்துட்டு பார்த்துக்கிட்டே அப்படின்னா சீசன் 1 ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம்ல, ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமி வந்துட்டு தமிழ் டப்பில் வரப்போகுது அப்படிங்கிறது. ஸோ வந்துருச்சு. இதில் வந்துட்டு சீசன் 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. சீசன் 2 இருக்கா என்னன்னு தெரியல. ஆக மொத்தம் இந்த சீசன் 1ல் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 22 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் அப்படின்னா பாருங்கள், உண்மையாக நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு எபிசோட்ஸ் மட்டும் பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மட்டும் தான் டவுன்லோட் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன், இன்னும் பார்க்கல. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் பார்க்கணும். ஸோ பார்த்துருவேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணி டக்குன்னு பார்க்குறேன். எந்த ஒரு குறுக்கே எந்த ஒரு வேலையும் வராமல் இருந்தால். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வேகமாக வந்துட்டு பார்க்குறேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இதை வந்துட்டு பார்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் போட்டு போங்கப்பா. ஏன்னா நீங்கள் கமெண்ட் போட தான் நமக்கு அட்லீஸ்ட் இதை பார்க்கணுமோ அப்படிங்கிற ஒரு ஆர்வமாச்சும் வரும். ஸோ அதை ஆர்வத்தை வச்சு நம்ம பார்ப்போம். ஏன்னா ஆர்வம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ அதனால தான் சொல்கிறேன், ஒருவேளை பார்த்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு உங்கள் எண்ணங்கள் அப்படியே கமெண்ட்டில் போட்டு போங்க. ஸோ ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் சில அனிமேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க பார்க்கணும். ஒருவேளை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது எப்படி இருக்குது கமெண்ட்டில் போட்டு போங்கப்பா. அந்த ஒரு ஆர்வத்தையாச்சும் போய் உட்காந்து பார்ப்பேன். ஸோ அதுக்காக தான். ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த இது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. இந்த ரோபோட்டிக்ஸ் நோட்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அனிமே வந்துட்டு சீசன் 1 ஆக மொத்தம் 22 எபிசோட்ஸ் தமிழ் அப்படியே அவைலபிளாக இருக்குது. பார்க்கலாம் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நானும் போய் பார்க்க ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அவ்வளோதான்ப்பா. இது வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நேற்றே அப்லோட் பண்ண வேண்டிய வீடியோ. ஸோ ஒரு சின்ன மறதினால் விட்டு இன்றைக்கி 31 நினச்சிக்கிட்டு 1ஆம் தேதி மறந்து 31 நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்காக என்னை வந்துட்டு மன்னிச்சிடுங்க. ஸோ இனிமேல் கரெக்டான டைத்துக்கு வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். கேலண்டரை ஃபஸ்ட்டு போட்டு வைக்கணும் ஒழுங்காக என்னென்ன டேட்டு அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சேனல் லைக் பண்ணி சக்கன் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்துட்டு நான் தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதை வந்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அப்படியே கமெண்ட்டில் போட்டுப்போங்க. ஸோ அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடலன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ அதுக்கு ஒன் மோர் டைம் சொல்கிறேன், லைக் பண்ணி சக்கன் போட்டு வச்சு மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸ்லாம் வந்துட்டு சில ஒரு இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ இனிமேல் நான் அந்த இன்ஸ்டாகிராம் நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் சேனலுக்காக செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணி வச்சது தான். ஆனால் அதில் வந்துட்டு நான் அவ்வளோ எந்த ஒரு ஷார்ட்ஸு ஏன் ஸ்டேட்டஸ் கூட அவ்வளோ போட மாட்டேன், ஸ்டோரி கூட. ஸோ
ஸோ அதனால் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா என்னோட ஒரிஜினல் இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு இன்ஸ்டாகிராம் இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணி போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்துட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரீல்ஸ் போடுவாங்க டவுட்டு தான். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ அதில் வந்துட்டு போட ட்ரை பண்ணுறேன். நம்பிக்கை தானே எல்லாம். ஸோ எத்தனை தடவை இந்த டைலாக் நான் சொல்லுவேன் எனக்கே தெரில. எனக்கு இந்த டைலாக் வந்துட்டு நான் வந்துட்டு பல தடவை சொல்லிட்டு நம்பிக்கை எல்லாமே. ஸோ இப்போ அதான் சொல்கிறேன், நம்பிக்கை கண்டிப்பாக வந்துட்டு அதை வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் பண்ணி கொண்டு வரேன். ஸோ அது மட்டுமே இல்லாமல் எனக்கு ஒன்று தான் ஏன் புரியலை, இதுக்கு முன்னாடி நான் போட்ட ரீல்லாம் அந்த ஐடியில் வந்துட்டு 1K இல்லை, எங்கே 500 கூட தாண்டாது. இந்த ஒன் பஞ்ச் மேனை பற்றி போட்டு இல்லை, அதாவது இது 18+ டேரக்டர் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி போட்டது மட்டும் அதை வந்துட்டு கணக்கில் வியூஸ் போயிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு அதை தொடர்ந்து வந்துட்டு அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு நான் அந்த மட்டும் இல்லைப்பா, நல்ல இதை வந்துட்டு நம்ம வந்து அதில் போடலான் இருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்துட்டு என்னோடய ஒரிஜினல் ஐடி. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் கொடுத்த லிங்க் எல்லாமே வந்துட்டு அந்த ஒரு ஐடி அப்படிங்கிறது சேனலுக்காக செப்பரேட்டாக க்ரியேட் பண்ணது. இனிமேல் அதை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எனிவேஸ், இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாமா? நல்லா இருப்படா, போடா, ஒன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது.